எல்லோருக்கும் வணக்கம். வாங்க மாடி தோட்டத்தில் இன்றைக்கி நெய் மிளகா அறுவடை தான் பார்க்க போகிறோம். பார்க்கவே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த பச்சை சிகப்பு காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நேரம் இந்த செடியை நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா கலர் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நல்லா அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த கலர் ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சுது. நம்ம புடவை எடுக்கும் போது பார்த்திங்கன்னா மிளகாப்பழ கலர், ரெட் கலர் சொல்லுவாங்க. அந்த ரெட் கலர் இந்த ரெட் கலர் தான் போல இருக்குங்க. இன்றைக்கி தான் இந்த கலரை நான் ரொம்ப பார்த்து ரசிக்கிறேன். இன்றைக்கி இதை மாடி தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணி எடுக்க போகிறேன். இந்த செடி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 9 மாதமாக என் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன். இப்போ தான் நிறைய காய்களை கொடுத்துருக்கு. ஏற்கனவே இன்னொரு பதிவும் போட்டிருப்பேன். இந்த மிளகாய் செடி எப்படி வளர்க்கணும், எப்படி பராமரிக்கணும், என்னென்ன உரங்கள் கொடுக்கலான்னு நான் போட்டிருப்பேன். இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்மில் தான் வச்சுருக்கேங்க. இந்த ட்ரம்மில் நான் ஒரு கொய்யா செடியை வச்சுருந்தேன். இது அரிக்கா க்ரீன் கொய்யா. இதை வாங்கி வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மிளகாய் செடியை கொண்டு வந்து நான் வச்சேன். வைக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் வளர்ந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா செடியை விட இந்த மிளகாய் செடி தான் நல்லா வளர்ந்து நிற்குது. அந்த கொய்யா செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளருது. இது வளர்ந்து முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த கொய்யா செடியே நல்லா வளரும்னு நினைக்கிறேன். இந்த நெய் மிளகாய் செடி பார்த்திங்கன்னா ஒரு மரபு ரக விதை தான். நீங்கள் ஹைப்ரிட்லாம் நினைக்காதீங்க. இதுவும் ஒரு மரபு ரக செடி தாங்க. நம்ம ஒரு நாட்டு செடி தான். ஆனால் என்ன, நம்ம சைடில் இது ரொம்ப விளைவிக்க மாட்டாங்க. ஊட்டி கொடைக்கானல் சைடில் தான் இந்த மிளகாய் செடி நிறையா இருக்கும். இப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்களாம் இந்த நெய் மிளகாய் செடியை இப்போ தேடி தேடி வாங்கி மாடி தோட்டத்துலேயும் வீட்டு தோட்டத்துலேயும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மிளகாவோட ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட மனமும் பார்த்திங்கன்னா சும்மா நெய் வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எந்த ஒரு சமையலுக்கும் நம்ம ஒரே ஒரு மிளகாய் போட்டாலே போதும். நெய் மனமும் இருக்கும், நல்ல காரமும் இருக்குங்க. கலர் பாருங்களேன், இந்த வெயிலுக்கு எவ்வளோ அழகாக தெரியுது. போன முறை இந்த நெய் மிளகாவை நான் பச்சையாகவே பறித்து எடுத்துட்டேங்க, பழுக்க விடலை. இந்த முறை பார்த்திங்கன்னா நல்லா பழுக்க விட்டு எடுக்கலான்னு விட்டுட்டேங்க. ஏன்னா விதைகள் சேகரித்து வச்சுக்கணும். இந்த நெய் மிளகாய் செடி பார்த்திங்கன்னா ஒரு 10 விதைகள் போட்டால் எல்லா விதைகளும் முளைச்சிருங்க. ஆனால் அதில் ஒரு செடி தான் நமக்கு தப்பி வரும். ஏன்னா இது கொஞ்சம் வளர்றது தான் கஷ்டங்க. நம்ம நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும், தண்ணி கரெக்டாக விடணும், வெயில் படக்கூடாது, இதுக்கு உரங்கள் கரெக்டாக கொடுக்கணும், பூச்சி தாக்குதல் இல்லாத பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருங்க. இதெல்லாம் பார்த்து இந்த செடியை வளர்க்குறதுக்குள்ள ஒரு வழியாக இருக்கும். நான் போன வருஷம் எனக்கு ஒரு செடி வளர்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எனக்கு ஒரு செடி. நான் விதைகளும் ஒரு 10 விதைகள் போட்டேன். 2-3 செடிகள் நல்லா வளர்ந்தது. கடைசியில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒரு செடி தான் இப்போ நின்றுருக்கு. ஆனால் நிறைய காய்கள் கொடுக்குதுங்க. ஒரு செடி இருந்தாலே போதும், நமக்கு ஏகப்பட்ட காய்கள் கிடைக்கும். இந்த ஒரு செடியை நம்ம வீட்டுக்கு ரொம்ப அதிகங்க. நம்ம இந்த நெய் மிளகாய் எல்லாமே நம்மளே இதை யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணணும். இல்லைனா இது வேஸ்ட்டாக தான் போகுங்க. ஏன்னா சமையலுக்கு ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. 1-2 போட்டாலே போதும். காரமும் அதிகமாக இருக்கும், நெய் வாசனையும் அதிகமாக இருக்கும். அதனால் இவ்வளோத்தையும் நம்ம வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, நம்ம தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, இந்த முறை விதைகளை சேகரிச்சுட்டு இந்த மிளகாவை தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். அவங்க இது ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கான அறுவடை இந்த நெய் மிளகா தாங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.